25 கிராம் புளி எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். புளியில் வந்து தூசு மண் அதெல்லாம் நிறையா இருக்கும். புளியை காய வைக்கிறாங்கள்ல, அதில் வந்து தூசு மண்ணெலாம் நிறையா வரும். அதனால நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அது கூட வந்து நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிக்கிட்டு பழுத்த பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி, நல்லா பழமான தக்காளியாக இருக்கணும். அதை ஒரு 3 தக்காளி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நமக்கு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி தக்காளி புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா போட்டு பிசைஞ்சிக்கணும். தக்காளி வந்து ஒன்றும் பாதியமாக இல்லாத அளவுக்கு நல்லா புளியும் தக்காளியும் சேர்ந்து நல்லா குழப்பாக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். நம்ம ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டுக்கிட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு, 2 ஸ்பூனு சீரகம், 2 ஸ்பூனு தனியா, 1 ஸ்பூனு துவரம்பருப்பு. இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்து அதை எடுத்து நம்ம சேர்த்து வச்சுருக்கிற ரசத்து கூட அதை கொட்டி எல்லாத்தையும் ஒரு கலந்துடணும். அது கூட வந்து 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, இதை எடுத்து உரலில் போட்டு ஒரு 2 இடி இடிச்சிக்கணும். அது வந்து மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடாது. உரலில் போட்டு நல்லா இடிச்சிக்கிட்டோம்னா தான் அது நல்லா வாசமாக இருக்கும். அதையும் வந்து நம்ம கூட்டி வச்சுக்கிற ரசத்தில் போட்டு வைக்கணும். போட்டுக்கிட்டு ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, கூட கொஞ்சம் புதினா போடும்போது ரசம் நல்லா வாசமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் புதினாவும் கூட போட்டுக்கலாம், நல்லது. இது எல்லாத்தையும் ஒரு நல்லா கலந்து வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறுற வரைக்கும் பார்த்துக்கணும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகாத அளவுக்கு ஒரு மிதமான சூட்டில் வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு போடணும். கடுகு உளுத்தம் பருப்பு வந்து தீஞ்ச வாசனை வந்தால் அது ரசம் நல்லா இருக்காது. அதனால் ஒரு திட்டமான சூட்டில் வச்சு போடும்போது நல்லா பொரிஞ்சு வரும். அது கூட வந்து 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவும் போடலாம், பச்சை மிளகாவும் சும்மா 2 இடி இடித்து அது கூட போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகா வந்து ரசம் நம்ம கூட்டி வச்சுக்கிறோமா அதில் போட்டுருக்கிறதுனால இதில் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போடும்போது அது ஒரு வாசமாக வரும், பச்சை மிளகா போடும்போது அது ஒரு தனி வாசனை வரும். நம்ம இப்போ வந்து காஞ்ச மிளகா போட்டுருக்கோம். காஞ்ச மிளகா போட்டு அது கொஞ்சம் கலர் மாறினோடனே அது கூட நம்ம கூட்டி வச்சுக்கிற ரசத்தை எடுத்து அதில் ஊற்றி இதை வந்து ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் நம்ம அடுப்பு தீய அளவை பொறுத்தது வச்சு இது வந்து அது கூட வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் ரசம் வந்து அந்த நொர பொங்கல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நல்லா நொரையாக வரும். அந்த அளவுக்கு மட்டும்தான் ரசத்தை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ரசம் வந்து கொதி வரக்கூடாது. நல்லா ஒரு நொரப்பாக வரும்போது அதை ஆஃப் பண்ணிடணும்.